ஓம் சாய்ராம். இன்றைக்கி வியாழக்கிழமை எனக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்குது. இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர் கோரிக்கை ஹார்ட் சிம்பிள் ஏன் கேட்குறேன்னா நீங்கள் பிரார்த்தனையில் கலந்துக்கிறீங்களா என்று தெரியணுங்கிறதுக்காக பேரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிறவங்க பேர் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி சாயப்பா காலில் வந்து குலுக்கி போடுவோம். சாயப்பா உங்கள் பேரை நிச்சயமாக எடுத்து கொடுப்பாங்க. சாயப்பா 3 பேர்த்தோட பேர் எடுத்து கொடுப்பாங்க. அந்த 3 பேர்த்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை பண்ணிப்போம். யாரோட பேர் வந்துச்சு எப்படிலாம் பிரார்த்தனை பண்ணுறோன்னு தெரியணுன்னா வெள்ளிக்கிழமை காலையில் போடுற ஷார்ட்ஸில் யார் பேர் வந்துச்சு எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கலந்துக்கோங்க. சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இது. கண்டிப்பாக உங்கள் பேர் வரும். நிச்சயமாக கூடிய சீக்கிரம் சாயப்பா உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது மிக 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 கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்ன செய்வது, சில விஷயத்தை அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஆனாலும் சிலர் உனக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களை நிராகரிப்பது தவறுதானே? யாரை சொல்கிறேன் என்று புரியவில்லையா? உன்னைத்தான். நான் உனக்கு ஆசையாக நல்ல விஷயத்தை சொல்ல வருகிறேன். ஆனால் நீயோ என்னை கண்டும் காணாமலும் போகிறாய். இதில் என்ன தங்கமே நியாயம்? உன்னைதானே காப்பாற்ற வருகிறேன். உனக்குத்தானே நல்ல விஷயத்தை சொல்ல வருகிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ என்னை மதிக்க வேண்டும் தானே? நல்ல விஷயம் சொல்ல வருகிறேனோ இல்லை உன்னை காப்பாற்ற வருகிறேனோ, நானே இல்லை என்று வைத்துக்கொள். ஒரு மனிதன் வருகிறான் உன்னை காப்பாற்றுவதற்கோ இல்லை உனக்கு நல்லது செய்வதற்கோ. நீ அவன் உனக்கு எதிரியாகவே இருந்தாலும் அவன் உன்னை தேடி வந்தால் மதிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு உன்னிடம் இருக்கும் கோபத்தை அவனிடம் காட்டக்கூடாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள். நான் உன் பின் வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதற்காக என்னை அலட்சியமாக நினைத்து விட்டாய் போல. நான் அவ்வளவு சீக்கிரமாக யாருடைய வாழ்க்கைக்கு யாருடைய பின்னும் போவது கிடையாது. அப்படியே நான் ஒருவனுடைய வாழ்க்கைக்கு போய்கொண்டே இருக்கிறேன் என்றால் அவன் நிச்சயமாக எனக்கு மிக பிடித்த பிள்ளையாகத்தான் இருப்பான். ஆனாலும் எனக்கு பிடித்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, என்னை உதாசீனமோ என்னை அலட்சியமோ செய்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய பக்கம் கூட போகமாட்டேன். அவ்வளவு நான் மரியாதையை எதிர்பார்ப்பேன். ஆனால் என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓடுகிறேன். ஆனால் என்னுடைய பிள்ளை அதையே தவறாக எடுத்துக்கொண்டது என்றால் நான் என்னுடைய பிள்ளை என்று கூட பார்க்க மாட்டேன். புரிகிறதா? நானும் உன் பின் வந்து கொண்டே இருக்கிறேன். நீ என்னவோ என்னை அலட்சியம் செய்கிறாய். செய் அலட்சியம்தானே, என்னை தானே நீ செய்தால் யாருக்கு லாபம்? சொல் பார்க்கலாம். யாருக்கு நஷ்டம்? நான் ஒருவனை விட்டு போனால் யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம்? நான் எப்பொழுதுமே உன்னோடு இருப்பதினால் என்னை நீ கண்டுகொள்ள மறுக்கிறாய். என்ன சாய், நான் பின்னே வந்து கொண்டு இருக்கிறார் என்று. ஆனால் நான் பின் வருவதற்கு காரணம் பல விஷயங்கள் இருக்கும். அந்த பல விஷயத்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். ஆனால் சில நேரத்தில் சில விஷயத்தை நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பதினால்தான் நிறைய விஷயத்தில் நீ போய் மாட்டிக்கொள்கிறாய். தங்கமே, இதுவரைக்கும் என்னை நீ அலட்சியம் செய்தாய். நான் கூட இருந்தேன். ஆனால் இதற்கு மேல் நீ என்னை அலட்சியம் செய்தால், நான் உன்னை தேடி வரும் பொழுது என்னை நீ அலட்சியம் செய்தால் கண்டிப்பாக நான் உன்னோடு இருக்க மாட்டேன். அதை இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். அலட்சியம் என்பது மிக 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 கோபத்தை உண்டாக்கும் ஒரு செயல். ஏன் என்னிடமே வந்து நீ ஒரு சில விஷயத்தை சொல்லியிருக்கிறாயே, என்னிடம் பழகி நான் நல்லதெல்லாம் செய்தேன், அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நன்றான ஆன பிறகு என்னை அவன் கண்டுகொள்ளவே இல்லை. எனக்கு மனமோ வலிக்கிறது சாயி என்று நீ சொன்னாய் அல்லவா? அதே மாதிரி தானே மனம். தெய்வத்திற்கும் மனம் உண்டு தெரியுமா? உங்களுக்கு மட்டும்தான் இங்கு மனம் இருப்பது போலும், மற்றவர்களுக்கெல்லாம் மனம் இல்லாதது போலும் அல்லவா நினைக்கிறீர்கள்? ஆம், உன் மீது கோபமாகத்தான் இருக்கிறேன். ஒரு தெய்வம் ஒருவனை தேடி வருகிறது என்றால் மதிக்க வேண்டும். ஆனால் அதே தெய்வம் அடிக்கடி அவனோடு பேச நினைக்கிறது, அவனோடு இருக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் சந்தோஷப்பட வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு அலட்சியம் செய்வது மிக 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 தவறு. எனக்கு உன் மீது
கோபம்தான். அதனால்தான் நான் இவ்வளவு கடினமாக உன்னிடம் பேசுகிறேன். இல்லை என்றால் நான் யாரிடமும் கடினமாக பேசுவது கிடையாது. தங்கமே, நான் நல்ல செய்தியோடு தான் வந்தேன். ஆனால் நீ கண்டு கொள்ளாத போது எதற்கு நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்கு வந்து விடுகிறேன். சில நேரத்தில் நீ சிலருக்கு உதவி செய்வாய். ஆனால் அவர்கள் முகத்தை காட்டும் பொழுது உனக்கு என்ன தோன்றும்? எதற்கு இவனுக்கெல்லாம் போய் நல்லது செய்ய வேண்டும் என்று தானே உனக்கு தோன்றும். அதே மாதிரிதான் எனக்கும். புரிகிறதா? எல்லோருக்கும் மனமும் ஒன்றுதான் தங்கமே. காலம் முன்னே சோதித்தது, அதனால் இப்படியெல்லாம். ஆனால் இனிமேல் அதே காலம் உன்னை காப்பாற்றவும் நினைக்கிறது. இந்த சாய் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால்தான் உன் பின் வருகிறேன். புரிகிறதா? நாளுக்கு நாள் இனிமேல் வரும் காலம் இன்பம்தான் நடக்கும். நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள். நான் வந்த விஷயத்தை மட்டும் சொல்லிவிடுகிறேன். என்ன தெரியுமா தங்கமே? உனக்கு நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டது. இத்தனை நாள் கெட்ட நேரமோ ஓடிக்கொண்டு இருந்தது. அந்த கெட்ட நேரம் அனைத்தும் முடிந்து விட்டது. இனிமேல் உன்னுடைய வாழ்வில் நல்ல நேரமானது துவங்கிவிட்டது. இதற்கு மேல்தான் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும். என்ன நான் சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்று நீ கேட்டாய். கெட்ட நேரம் நடக்கும் பொழுது நீ செய்யும் விஷயங்கள் அனைத்தும் கெட்டதாக நடக்கும். ஆனால் நல்ல நேரத்தில் நீ செய்யும் காரியத்தை தெளிவாக எடுத்து வைத்தாயானால் நிச்சயமாக வெற்றி பெறும். அதை நீ என்றுமே ஞாபகம் வைத்துக்கொள். எதுவாக இருப்பினும் அதற்கு ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து முடிவெடு. அவசரமாக இன்று செய்தால்தான் ஜெயிப்போம் என்று, இன்று செய்தால்தான் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று எதையும் பற்றி அதிகமாக குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். நீ பொறுமையாக செய்தாலும் ஜெயிக்கத்தான் போகிறாய். நீ எல்லா விஷயத்தையும் ஆளத்தான் போகிறாய். ஆள பிறந்த நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒரு ராஜ்யம் போல் ஆள பிறந்த நீ எப்படி தோர்த்து போவாய்? தோர்த்து போவதற்கு இடமே இல்லை. அப்புறம் எப்படி நீ தோர்த்து போவாய்? தங்கமான பிள்ளைக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். கோபத்தை காட்டாதே. தெய்வத்தின் மீது கோபத்தை காட்டாதே. தெய்வம் எப்பொழுதும் சாந்தமாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு பிள்ளை தன்னுடைய வார்த்தையை மதிக்காத பொழுதும், தன்னுடைய பேச்சை கேட்காத பொழுதும் கோபம் அதிகமாகத்தான் வரும். அந்த கோபத்திற்கு ஆளாகாதே. கண்டிப்பாக நிறைய விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின்படி நீ நிறைய விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீ எந்த ஒரு நிலையிலும் கோபம் வந்தால் உன்னையே மறந்து கஷ்டப்படும் அளவுக்கு மாறிவிடுகிறாய். கஷ்டமென்ற ஒரு விஷயம் தேவையே அல்ல. ஏனென்றால் தூக்கி விடுவதற்கு ஆட்கள் இருக்கும் பொழுது, அதுவும் தெய்வம் இருக்கும் பொழுது, நீ எந்த ஒரு நிலையிலும் எதையும் நினைத்து நீ எப்பொழுதும் கவலைப்பட வேண்டாம். சீரும் சிறப்புடனும் அழகான ஒரு வாழ்க்கையையும் நீ வாழ இருக்கிறாய். இதற்குமே உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து உனக்கென்ன கவலை சொல்? கவலைப்படாதே தங்கமே. யோசித்து பார், எத்தனை விஷயங்களை நீ தாண்டி வந்து விட்டாய். இனிமேல் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சுலபமாக விளையாட்டுத்தனமாகவே நீ தாண்டுவாய். அதில் எந்த ஒரு சிறிய குழப்பமும் எனக்கு இல்லை. நீயோ எதையும் நினைத்து குழம்பி தவிக்காதே. நல்லது நடக்கும். வாழ்க்கையில் நீ நேராக இருக்கும் பட்சத்தில், ஒவ்வொரு விஷயத்தையும் நேராக செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். பொறுப்பான பிள்ளைக்கு பொறுப்பாக அப்பா செய்து கொடுத்தால்தானே அது நல்லது. இனிமேல் வரும் நாள் உனக்கு இன்பமான நாளாக இருக்கட்டும். நிச்சயமாக இன்பமான நாளாக மட்டுமே தான் இருக்கும். பொறுப்பான பிள்ளைக்கு ஒரு பொறுப்பான அப்பா செய்யும் கடமைகள் அனைத்தையும் செய்து ஒவ்வொரு நாளும் உன்னை இன்பமாக வாழ வைக்கிறேன். தங்கமே, கோபத்தை விட்டுவிடு. அது மட்டுமல்லாமல் தெய்வத்தின் பேச்சை கேட்டு நடந்து கொள். நேரம் மாறும் நேரத்தில் நீ ஒரு பக்கம் போனால் தெய்வம் பக்கம் நீ வராமல், நீ ஒரு பக்கம் போனால் தவறுகள் நடந்துவிடும். அப்புறம் நல்ல நேரம் வந்து உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆகிவிடும். நல்ல நேரம் வரும் நேரத்தில் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நாளுக்கு நாள் இன்பங்களை நிச்சயமாக வரவழைப்பேன். அதுவும் சாதாரணமான இன்பங்கள் அல்ல. உன்னையே நீ பார்த்து வியக்கும் இன்பங்களாகத்தான் இருக்கும். கண்ணீரை நீ துடைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்வில் நான் இருப்பேன்.
கண்டிப்பாக இந்த வியாழன் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் வியாழனாகத்தான் இருக்கும். பொறுப்பாக இருந்து எல்லா கடமையையும் செய். வரும் அதாவது உன்னுடைய கடமையை நீ செய். நிச்சயமாக அதற்கான நல்லதொரு பலன்தான் கிடைக்குமே தவிர தப்பான ஒரு விஷயமும் கிடைக்காது. யோசித்து யோசித்து நிறைய விஷயங்களை செய்கிறாய். ஆனால் ஒன்று, கண்டிப்பாக நீ யோசிக்கும் அனைத்து விஷயங்களும் நல்ல விஷயங்களே. இனிமேல் உன் வாழ்வில் எல்லாமே சுபிக்ஷங்களே. துரோகங்கள் செய்த அனைவரும் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். கோபத்தை விடு, உனக்கு கோபமே அதுதான். துரோகம் செய்துவிட்டு அனைவருமே நன்றாக இருக்கிறார்களே என்று எல்லாவற்றையும் விடு. கோபம் எப்பொழுதும் வேண்டாம். தவறு செய்தவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. எல்லா நாளும் எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.